இப்போ பெண் ஊழியர்களை வேலைக்கு வச்சா அது குறிப்பா 8 மணிக்கு மேல ஷிஃப்ட்ல நம்ம வேலையில அமர்த்துறோம் அப்படின்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணக்கூடியது கம்பெனியோட கடமை அப்படின்னு சட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பொதுவா இந்த மாதிரி பிபிஓ இல்ல ஐடி கம்பெனி இல்ல பெரு நிறுவனங்கள் இல்ல கடைகள் இந்த மாதிரி இதுல 8 மணிக்கு மேல வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒப்புதல் வாங்கணும். அந்த சம்பந்தப்பட்ட இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அவங்க இஷ்டம் போல எல்லாம் வேலை வாங்கவே முடியாது. தட்டப்படி அவங்க பண்ணாங்கன்னா உண்மையிலே அது ஒரு குற்றமாகும். அதனால 8 மணிக்கு மேல நான் வேலை செய்யறதுக்கு தயார் அப்படின்னு முதல்ல வாங்கணும். நம்பர் 1. அப்படி இல்லாம அது செய்ய முடியாது. அப்படி அவங்க கன்சென்ட்டோட அது செய்யும் பொழுதும் இரவு 8 மணிலேருந்து காலை 6 மணிக்குள்ள, ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணி வந்தாலும் கூட அதுவும் அந்த இதுக்குள்ள வருது. அப்படி வந்தால் அதுக்குண்டான இந்த ஓனர், அந்த கம்பெனியோட ஓனரோ இல்லை அந்த நிர்வாகமோ இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் விடுற வரைக்கும் பொது டிரான்ஸ்போர்ட்டில் நீ அங்கேருந்து வா செய் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான உரிமையே கிடையாது அவங்களுக்கு. இவங்க எல்லாத்தையும் கேட்கறதுக்கு உண்டான உரிமை உண்டு அப்படின்றது தான் இன்னைக்கு பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சில எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தா ஒரு சில இடங்களில் எக்ஸ்போர்ட்டு 2வது லோக்கல் இதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேருக்கு எக்ஸ்போர்ட்னு சொல்கிறது. அதில் பெண்கள் கும்பலாக போவாங்க. நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் பஸ் டிரான்ஸ்போர்ட் போவாங்க. 10 மணியோட 10:10 பஸ் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஆட்டோலையும் அது அடைச்சிக்கிட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏடா இவ்வளோ விவரம் தெரியாமல் இருக்காங்க நம்ம நாட்டில். கண்டிப்பாக இவங்கெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு எதிரான குரல் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு எல்லா வித உரிமையும் உண்டு அந்த பெண்களுக்கு. சார், இப்போ பெண்கள்னு வரும்போது காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் தானே சார்? அவங்க இரவு நேர பணியில் அமர்த்தப்படுறாங்க. இப்போ மகளிர் காவல் நிலையங்களில் இரவு நேர பணிகள்லையும் மகளிர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெஷல் பர்மிஷன் தருதா சார்? அவங்களுக்கு தனியாக வண்டியே கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்களே, ஏன் கொடுக்கல? அதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு தாராளமாக அவங்களுக்கு வாகனம், அதுக்கு உண்டான பெட்ரோல் கன்வீனியன்ஸு, அவங்களுக்கு ஜீப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்களுக்கு பல இடங்களில் ஃப்ரீ வேறு. எங்கே போனாலும் இந்த யூனிஃபார்மில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக போய்க்கலாம் வந்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அந்த இடத்துல 99% ப்ராப்ளம் இல்லை. ஸோ 1-2 அங்கேயும் துன்புறுத்தல் எவ்வளோ கேஸ் இருக்கு. பாலியல் துன்புறுத்தல் இரவு நேரம் அந்த மாதிரி ஒரு அதிகாரி பண்ணாருன்னு சொல்லி ஏன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே கன்விக்ட் ஆனார் உள்ள சமீபத்தில். ஓகே, அதனால எல்லா இடத்துலையும் பெண்கள்ன்றது அவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதுக்குண்டான நீதியும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. 2வது மெத்த படித்தவங்க, பயங்கரமாக படித்தவங்க, பிஎம்இ எல்லாம் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி தனியாக தெரிஞ்சு அலையிறது, நைட்டு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் இது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சார், இப்போ நிறைய கம்பெனிலாம் பெண்களை ஷிஃப்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நீ இரவு நேர ஷிஃப்ட்டுக்கு தான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துற கம்பெனிகளும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு எதிர்த்து இவங்க குரல் கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக அது சட்டவிரோதம். அப்படி அவங்கள யாரையும் கம்பலே பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கம்பலே பண்ண முடியாது. நீங்கள் குழந்தைய பராமரிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது பெண்களுக்கு. அதை விட்டுட்டு நீ நைட் நேரவா பகல் நேரத்தில் நீ வீட்டில் போய் படுத்துங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது கரெக்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இவங்களுக்கு எதிரான புகார்களை கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரு வெஹிக்கிளில் அவங்களுக்கு கம்பெனி அரேஞ்ச் பண்ணால் கூட அதுக்குன்னு ஒரு சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் சார்? பொதுவாக ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டியில் ஜிபிஎஸ் வசதி இருக்கணும். ஜிபிஎஸ் வசதியோடு இருக்கிற வண்டியை தான் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு வண்டியை கொடுத்து நீங்கள் இதில் போங்க, யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் வருவார், நாளைக்கு ஒருத்தர். ஸோ அவங்களுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பெண்களோட பாதுகாப்புக்கு என்ஷூர் பண்ணக்கூடிய அந்த வாகன ஓட்டி, அதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அதெல்லாம் வச்சுட்டு கரெக்டான ட்ராக்கிங் இதில் போகிற மாதிரி அவங்களோட பாதுகாப்பாக இவங்க கொண்டு போய் விடுறது அதோட இவங்களோட கடமை. அதில் ஏதாவது தவறு நடந்தாலும் அகைன் அந்த நிர்வாகம் பொறுப்பாயிடுறாங்க. சார், ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு பாதுகாவலரும் வேணும் கம்பெனி சார்பாக அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? கண்டிப்பாக ஒரு பாதுகாவலர்ன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பெண் அதிகாரி மாதிரி ஒருத்தவங்க அதை கண்காணிக்கிறதுக்கு பாதுகாவலரும் வேணும். பெண் அதிகாரி கரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் செய்கிறாங்களா இல்லையான்றதை பார்த்து அதை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு, அப்புறம் ஸ்டேட் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டு, பாஷ் ஆக்ட் 2013 எல்லாத்துலேயும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. சார், இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு நைட் ஷிஃப்ட்டோ இல்லை மாதிரி இந்த டைமுக்கு மேலே நீங்கள் வந்தே ஆகணும்னோ வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது பெண்களுக்கு உகந்ததாக இருக்குங்களா? 100% அவங்க வற்புறுத்தவே முடியாது. அப்படி வற்புறுத்தினாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேலையை விட்டு நிறுத்துறாங்க, இல்லை வராத நாள் நிறுத்துறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான பெண்கள் தாராளமாக அவங்க புகார் கொடுக்கலாம். அந்த கமிட்டி இருக்கும், லோக்கல் கமிட்டி இருக்கும், இன்டர்னல் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டிலேயே நீங்கள் சொல்லி அவங்களோட நீதியை அவங்க பெற முடியும்.
மேலும் இது சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருக்கவங்க, இதே மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.